இந்த வருஷத்தோட கடைசியான டிசம்பருக்கு வந்தாச்சு. டிசம்பர்ல கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் நியூ இயர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கும் எக்கச்சக்கமான புது மொபைல்ஸ் வரப்போகுது. அப்படி என்னென்ன மொபைல்ஸ் வரப்போகுது பார்த்துருவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புது மொபைல் லான்ச்சஸ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்க, இல்ல அதை பத்தி ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா ரெகுலரா நம்முடைய எக்ஸ் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் இதுல அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இப்போ வரப்போற அப்கமிங் மொபைல்ஸ்ல முதல்ல போக்கோ. இதுலயே நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் போக்கோவோட X6 சீரிஸ். இதுலயே X6 Pro அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. X6ல பார்த்தோம் அப்படின்னா OLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட MediaTek Dimensity 6080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எடுத்துட்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. X6 Pro பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த டைமும் Snapdragon ப்ராசஸர்ல எடுத்துட்டு வர போறாங்க. Snapdragon 7s Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். அது போக 1.5K OLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் ஒரு 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா போக்கோட F6 சீரிஸும் லான்ச் ஆக போகுது. இதுலயுமே ரெண்டு மொபைல் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. பட் போக்கோ F6 லான்ச் ஆகிறது கன்ஃபார்ம் தான். பட் போக்கோ F6 Pro இந்தியாவுக்கு வருது அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல. F6ல பார்த்தோம் அப்படின்னா இதுலயுமே 1.5K 12-bit OLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது போக 64 மெகாபிக்சல் OIS சப்போர்ட், MediaTek Dimensity 8300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர், 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அப்படியே உங்களோட இன்னொரு பிராண்டான Redmiல பார்த்தோம் அப்படின்னா Redmi Note 13 சீரிஸ் வந்து லான்ச் ஆக போகுது. Redmi Note 13 Pro அந்த X6 Pro-வை அப்படியே இங்க Redmi Note சீரிஸ்ல லான்ச் பண்ணுவாங்க. அது போக மூணாவது ஒரு மொபைல் இருக்கு, Redmi Note 13 Pro Plus. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா 1.5K OLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட வரப்போகுது. லாஸ்ட் டைமும் MediaTek ப்ராசஸரோட தான் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த டைமும் அதே தான் எடுத்துட்டு வராங்க. இது போக 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் ஒரு 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அது போக இதுல ஸ்பெஷலா சைனால லான்ச் ஆன மாதிரியே IP68 ரேட்டிங்கும் கொடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து iQOட 12 சீரிஸ் Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரோட இந்தியால ஃபர்ஸ்ட் லான்ச் ஆக போற மொபைல் இதுதான். இதுல iQ12 Pro அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. iQ12 Proல 2K E7 AMOLED டிஸ்ப்ளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்க போறாங்க. அது போக 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட், Android 14 ஓட 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் எப்படி பார்த்தாலுமே ஒரு 60000 ரூபாயில இருந்து 70000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதே Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரோட மத்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி iQ12 ஒரு 50000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாவும் iQல iQ Neo 9 இந்த மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. பட் பெருசா கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர்ல வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த மொபைல் பத்தி ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் பண்றேன். அடுத்து விவோவோட ஃபிளாக்ஷிப் சீரிஸான Vivo X100 சீரிஸும் டிசம்பர்ல லான்ச் பண்ண போறாங்க. இதுலயுமே எப்பவும் போல ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க, Vivo X100, Vivo X100 Pro. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா MediaTek Dimensity 9300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்ல வரப்போகுது. Pro மொபைலுக்கு அவங்களோட டெடிகேட்டட் V3 சிப் கொடுக்க போறாங்க. X100க்கு விவோவோட V2 சிப் கொடுக்க போறாங்க. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே இந்தியால ஒரு 70000 ரூபாயில இருந்து 80000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது Realmeயோட GT5 சீரிஸ். இதுலயுமே ரெண்டு மொபைல் லான்ச் பண்ண போறாங்க, Realme GT5, Realme GT5 Pro. இந்த மொபைலுமே Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. அது போக 2K curved AMOLED டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது, 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போது. இந்த மொபைலுமே கிட்டத்தட்ட ஒரு 50000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுவுமே டிசம்பர்ல லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து OnePlusஓட 12 சீரிஸ் இது வந்து சைனால லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அது தொடர்ந்து இந்தியாலமே கூடிய சீக்கிரமே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவுமே Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர்ல தான் வரப்போகுது. அது போக கேமராஸ் அப்படின்னு பார்த்தா 48+64+48 அப்படின்னு ஒரு செம்மையான கேமரா செட்டப் இந்த மொபைல்ல கொடுக்க போறாங்க. இது போக 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் ஒரு 60000 ரூபாயில இருந்து 70000 ரூபாய்க்குள்ள இந்தியால பிரைஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது Samsung Galaxy S24 சீரிஸ். இந்த சீரிஸ் வந்து டிசம்பர்ல லான்ச் ஆகாது, ஜனவரில தான் லான்ச் ஆகும். ஜனவரி 17ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. எப்பவும் போல இந்த டைமும் 3 மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. Samsung Galaxy S24, S24 Plus, S24 Ultra. இந்த மொபைல் வந்து Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர்ல தான் லான்ச் ஆக போகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ மத்த விஷயங்கள்லாம் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான் போயிட்டு இருக்குது. பெருசா இந்த விஷயமும் கன்ஃபார்ம் ஆகல. அப்படி ஏதாவது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ல அப்டேட் பண்ற, தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மிட் ரேஞ்சில பார்த்தோம் அப்படின்னா Samsung Galaxy M44 5G அப்படின்னு ஒரு மொபைல் போன் வந்து லான்ச் ஆக போகுது. போன மாசமே சொல்லியிருந்தோம், பட் நவம்பர்ல எதிர்பார்த்தோம், லான்ச் ஆகல. பட் டிசம்பர்ல கன்ஃபார்மா லான்ச் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல் Snapdragon 888 ப்ராசஸரோட
ப்ராசரோட வரப்போகுது. அது போக AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு 30,000 ரூபாயில இருந்து 35,000 ரூபாய்க்குள்ள பிரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. ஸ்னாப்டிராகன் ப்ராசரோட சாம்சங்ல இருந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைலுக்காக தாராளமா வெயிட் பண்ணலாம். இது போக இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனும் லாவால 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேலேயும் ஒரு ஸ்மார்ட் போன் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இவ்வளவுதான் டிசம்பர் மந்த்ல வரக்கூடிய அப்கமிங் மொபைல்ஸ். இதுல ஏதாவது நான் மொபைல்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்ன மொபைல், அதுல என்ன மாதிரியான விஷயங்களா கொடுக்குறாங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்த மொபைல்ஸ்ல நீங்க என்ன மொபைலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ரீசன்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.